ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எம்ஜிஎம் முத்து ஹோட்டல்ஸ் ரிவ்யூ அதான் பார்க்க போகிறோம். எம்ஜிஎம் தீம் பார்க் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தீம் பார்க்குக்கும் பேக் சைடு தான் இந்த சூப்பர் கூலான பீச் ரெசார்ட்டும் வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோவில் இந்த அழகான ரெசார்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ரூம் ரிவ்யூஸ் எல்லாமே நான் வந்துட்டு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பர்வான ஒரு ரெசார்ட்டு, இது பீச் ஒட்டி. சில ரெசார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பீச் ரெசார்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் வந்துட்டு பீச்சுக்கும் அந்த ரெசார்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இருக்கும், வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுவும் சில ரெசார்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு விண்டோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பீச் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா விண்டோவே இருக்காது. இது போலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் இந்த ரெசார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பீச் ஒட்டியே இருக்கும். ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ரெசார்ட் இது. இப்போ நம்ம இந்த ஹோட்டல் லாபி ஏரியாவில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீச் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் அந்த மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு க்யூட்டாக இருக்கும். இங்கே ஒரு அழகான பாண்டும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அந்த பாண்டில் போட்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் போட்டிங் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹோட்டல்லே நீங்கள் வந்துட்டு போட்டிங்கும் வந்துட்டு போகலாம். அந்த பாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான கார்டனும் இருக்குது. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர்பாக ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த கார்டன். நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரூம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி விலாஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ பக்கா ப்ரைவசியாக இருக்கும். இந்த வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. திங்க் அபவுட் இட். மார்னிங்கில் இந்த பீச் பக்கத்தில் ஒரு கப் காஃபியோட ஒரு லவபிள் பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? செம்மல்ல. காஃபி மட்டும் இல்லைங்க, பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாமே நீங்கள் பீச் பக்கத்துலேயே வந்துட்டு சாப்பிட்லாம். ஏன்னா ரெஸ்டாரண்ட் வந்துட்டு பீச் பக்கத்துலேயே இருக்குது. அதுவும் வந்துட்டு இந்த அவுட்டோரில் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பீச் சாரல் மேலே படும். அந்த அளவுக்கு வந்துட்டு பீச் ஒட்டியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஃபுட்டு நல்லா டேஸ்டியாக இருந்தது. லன்ச் டைமில் உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக மெஜிஷியன் வந்துட்டு உங்கள் டேபிள்கிட்டே வந்துட்டு உங்களுக்கு மேஜிக் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அது ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்தது. இந்த ஹோட்டலில் பூல் ஏரியா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸ்விம்மிங் பூல்லாம் பெருசாகவே கொடுத்துருந்தாங்க. கிட்ஸ்க்கு தனியாக, அடல்ட்ஸ்க்கு தனியாக இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு அந்த ரிலாக்ஸ் பண்ணுற ஏரியாவும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்குது. ரொம்ப வந்து சூப்பர்வான ஒரு ரெசார்ட். என்ன இந்த ரெசார்ட் சென்னையில் இல்லாமல் எங்கேயோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான். கிட்ஸ்க்காக வந்துட்டு இன்டோர் கேம்ஸ் இருக்குது, தென் அவுட்டோர் கேம்ஸும் வந்துட்டு இருக்குது. இன்டோர் கேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் கொடுத்துருந்தாங்க. சிலதான வந்துட்டு பே பண்ணி நீங்கள் வந்து விளையாடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சில வந்து ஃப்ரீ கேம்ஸும் வந்துட்டு இருந்தது. வாவ், செம்ம லொக்கேஷனில் டே டைமில் இருக்குது. இதுவே நைட் டைமில் இன்னும் சூப்பராக இருக்குங்க. அந்த லைட்டிங்கில் அந்த இடமே பார்க்கறதுக்கும் பொயட்ரிக்காக இருக்கும். இந்த ரெசார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பொயட்ரிக்கான ஒரு லவ்லியான வந்துட்டு லொக்கேஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்க அப்படின்னா சூப்பர் பிளேஸ். ரொம்ப ரொம்ப அழகான ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுவும் நைட் டைமில் இந்த லைட் ஹவுஸ்லாம் பார்க்க செம்மையாக இருக்கும்.
இந்த ரிசார்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெசார்ட்டை வந்து கவர் பண்ணியிருக்கேங்க. இந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிங் போகிறதுக்கு ஒரு பாண்ட் இருக்குது. தென் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கார்டன் வித் எக்ஸலண்ட் வியூவோட வந்துட்டு இருக்குது. தென் பீச் இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து ஒரு அழகான ஒரு தாமரை குளமும் இருக்குது. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு லோட்டஸ் நீங்கள் பார்க்கலாம் அந்த குளத்தில். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெசார்ட்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து கவர் பண்ணியிருக்கேன். ரூம் ரிவ்யூ வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ரெஸ்டாரண்ட் எல்லாமே நான் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்ட்டி பண்ணணுமா, இல்லை மீட்டிங், இல்லை வெட்டிங் அரேஞ்ச் பண்ணுமா, எல்லா அக்கேஷன்ஸ்க்குமே இந்த ஏரியா வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து பார்ட்டி பண்ணலாம். பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே மீட்டிங் ஹாலும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு அவுட்டோர் பார்ட்டி ஏரியாவும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ சூப்பர்பான பிளேஸு. நல்லா ஏரியா வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால உங்கள் ஃபங்க்ஷன் எதை பண்ணணும் அப்படின்னாலும் எல்லாமே வந்து பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த போது ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்டு கூட நடந்தது. யூஸ்வலாக ரெசார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது, ஒரு பார்ட்டி நடக்கும்போது அது ஸ்டே பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா வந்துட்டு பெருசுன்றனால, ப்ராப்பர்ட்டி நல்லா பெருசுன்றனால உங்களுக்கு வந்துட்டு அந்த பார்ட்டி நடக்குது, ஈவெண்ட் நடக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே உங்கள் ரூம் சைடு வரவே வராது. இப்போ பார்ட்டி தான் நடக்குது அப்படின்னா வந்து இன்டோராக இருந்தாலும் சரி, அவுட்டோராக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி வந்து பஃபேவும் அங்கேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்கவே இருக்காது. அந்த பார்ட்டி இருக்கிற ஏரியாலேயே வந்துட்டு பஃபேவும் இருக்கிறனால உங்கள் ரூம் சைடும் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. எவ்வளோ பெரிய பார்ட்டி நடந்தாலும் சரி, ஈவெண்ட் நடந்தாலும் சரி, உங்களை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது.
இப்போ நம்ம ரூமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு 2 டைப் ஆஃப் ரூம்ஸை வந்துட்டு காமிச்சிருக்கேன். 2 ரூமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஒரு ரூம் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ரூம். இதில் வந்துட்டு 2 பக்கமே வந்துட்டு ஆக்சஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கம் போனீங்க அப்படின்னா கார்டன் வியூ இருக்கும், நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு 2 பக்கமே வந்துட்டு ஆக்சஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ரூம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக சூப்பர்பாக இருக்கும். அந்த லுக்கே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும்.